நேத்துனால வீடியோ போட முடியல. சோ நேத்து வந்து அப்டேட் சேர்த்து இப்ப நான் சொல்றேன். அர்ஜுன் தாஸோட பாம் மூவிக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. செப்டம்பர் 12 மூவி ரிலீஸ் ஆகும். விஷ்ணு விஷாலோட ஆரியன் படம் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இது ஒரு லாங் பெண்டிங் மூவி. எந்த டைம் அது ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அனுஷ்கா விக்ரம் பிரபுவோட காட்டி மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இது அபிஷியலாவும் இப்ப சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 5 மூவி ரிலீஸ் ஆகும். சிவகார்த்திகேயனோட மதராசி படத்துக்கும் சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் மூவிக்கான புக்கிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. செப்டம்பர் 5 மூவி ரிலீஸ் ஆகும். ஹிப்ஹாப் தமிழ அடுத்து மிசி முறுக்கு படத்தோட பார்ட் 2 எடுக்க போறது அனிஸ் இப்ப வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா அனிசா வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். வெற்றிமாறன் இப்ப ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல என்னோட அடுத்த படம் சிம்பு கூட தான், அதுக்கான அப்டேட் இன்னொரு 10 to 15 டேஸ்ல வந்துரும்னு வெற்றிமாறனே அபிஷியலா சொல்லிருக்காரு. அண்ட் இதை முடிச்சுட்டு வடச்சென்னை 2 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் 2க்கான ஷூட்டிங் இந்த வருஷமே ஃபுல்லா முடிஞ்சிரும்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இந்த வருஷம் ஃபுல்லா ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல மூவி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மூவி சம்மருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்ப ஆகஸ்ட்ல வர போறதா தான் நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா மூவியோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய டைம் எடுக்கிறாங்க. ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு கச்சேரி சாங்னு நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஷேகர் மாஸ்டர் இந்த சாங்க கொரியோகிராஃபி பண்ணிருக்காரு. தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜி எல்லாம் இந்த சாங்ல இருப்பாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. மோஸ்டா இந்த சாங் தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனவரி 9 மூவி ரிலீஸ் ஆகும். கருப்பு மூவியோட ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சிட்டுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. மதராசியோட புக்கிங்ஸ் எப்போன்னு கேட்டிருக்காரு. நான் இப்பதான் இதை பத்தி சொன்னேன். சீக்கிரமே புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஸ்டார்ட் ஆனோன்னு சொல்றேன். ஹரிஹர வீரமல்ல மூவிக்கு நான் வசூல கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். வசூல் ஒன்னும் பெருசா வந்திருக்காது. படம் ஃபிளாப் தான். லோகேஷோட அடுத்த படம் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்காரு. லோகேஷ் அடுத்த ஒரு மூவில ஹீரோவா பண்ண போறாரு. அந்த மூவியை முடிச்சுட்டு அடுத்த மூவிக்கான டைரக்ஷன் மூவி ஸ்டார்ட் ஆகும். அமரனோட வசூல கேட்டிருக்காரு. நான் டீட்டெயில்டா ஸ்கிரீன்ல போடுறேன். என்டிஆர் 31 அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லியிருக்கேன். என்டிஆர் 31 அப்டேட் அவங்க கொடுக்கல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். AK64ஓட ஸ்டார் கேஸ்ட் பத்தி இப்போதைக்கு ரிவீல் ஆகல. இப்பதான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. யாருமே என்ன கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆக சொல்றேன். அல்லு அர்ஜுன் போட்டோவை இன்ட்ரோல வைக்க சொல்லி கேட்டிருக்காரு. ஆல்ரெடி ஏகப்பட்ட ஆக்டர்ஸோட போட்டோஸ் இன்ட்ரோல இருக்கு. நான் இதுக்கு மேல ஒரு போட்டோ ஆட் பண்ணா கூட இன்ட்ரோ ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். சோ இதுக்கு மேல எந்த ஹீரோட போட்டோவும் ஆட் பண்ண முடியாது இன்ட்ரோல. அவ்வளவுதான் அந்த இன்ட்ரோக்கு லிமிட். இதுக்கு மேல நான் ஒரு போட்டோ ஆட் பண்ணா கூட இன்ட்ரோ ஃபாஸ்டா தான் போகும். தங்கல் மூவி எந்த ஓடிடில இருக்குன்னு கேட்டிருக்காரு. அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ்னு ரெண்டுத்திலுமே இருந்துச்சு. இப்ப அமேசான் பிரைம்ல தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ மோஸ்டா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. தூம் 4 என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. தூம் 4 மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் சொல்றேன். டாக்ஸிக் மூவிக்கான பட்ஜெட்டை கேட்டிருக்காரு. 350 to 400 கோடி கிட்ட இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்றேன்னா இன்னும் ஃபைனல் பட்ஜெட் அவங்க முடிவு பண்ணவே இல்ல. மகட மூவி டைம் டிராவல் மூவியானு கேட்டிருக்காரு. அதை பத்தி இன்னும் ரிவீல் ஆகல. ஆனா ஒரு பக்கமான ஆக்ஷன் மூவின்னு இப்போதைக்கு சொல்லப்படுது. வேற ஸ்டோரி பத்தி ஒன்னும் ரிவீல் ஆகல. டைம் டிராவல் மூவிங்கிறது இப்போதைக்கு ரூமர் தான். நீங்க எனக்கு இன்ஸ்டாலே மெசேஜ் பண்ணுங்க. இந்த கமெண்ட் பண்ணவரு இந்த ஹீரோனுக்குலாம் லிஸ்ட் போற அளவுக்கு பெருசா லைன் அப் ஒன்னும் இல்ல. ஒரு சில மூவிஸ் தான் இருக்கு. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் வந்து பழைய படம் கண்ணாத்தாள். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.